ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். ஸோ போன வாரம் நான் ஒரு கிக்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு 4-5 கிக்ஸ் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். நீங்கள் எல்லா கிக்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது தொடர்ந்து நான் இன்னி கொஞ்சம் ஐடியாஸ் நான் ஃபைவரில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐடியா வந்துச்சு எனக்கு. ஸோ இதில் ஃபைவரில் எந்த கிக்ஸுக்கெல்லாம் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் வருதோ அதுக்கு தனி செக்ஷனாக போட்டு நியூங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். ஸோ இதெல்லாம் புது கிக். இப்போ இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இதுக்கு ரெக்குயர்மெண்ட் நிறையா இருக்குது. நிறைய பேர் இதில் கிரியேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க கிக்ஸ். பார்த்தீங்களா, அனிமேஷன் ஃபார் கிட்ஸுங்கிறதுலாம். ஸோ அது தொடர்ந்து நான் கிராஃபிக்ஸில் பார்க்கும்போது கார் ரேப்ஸுங்கிற ஒரு கிக் கிரியேட் பண்ணியிருந்தாங்க புதுசாக. இது பாருங்கள், $20, $5 இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான. இதில் பார்க்குற கஷ்டமாக இருக்கும். நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா கஸ்டமர்கிட்ட இருந்து அவங்க என்ன டிசைன் கேட்குறாங்களோ அது வாங்கி இதில் பிளேஸ் பண்ணும், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி நான் ஒரு மார்க்அப்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, லேப்டாப்போடுது. அது நீங்கள் அது பார்க்கலாம். நான் மேலே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இல்லை மேலேயும் நான் லிங்க் போட்டு விட்றேன். அதை செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு 4-5 கிக்ஸ் டன் ஃபார் யூ மாதிரி. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நான் கொடுக்குற கிக்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. ஃபோட்டோஷாப் இருந்தால் நீங்கள் ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அதுக்கு ஆல்டர்னேட் நான் ஒரு லிங்க் ஒன்று தரேன், நீங்கள் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் வாங்கினீங்கன்னா மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா உங்கள்கிட்ட இது ஆல்ரெடி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லைனா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேர் ப்ரோ இந்த டூல்ஸில் எக்ஸ்பென்சிவ் என்னால் வாங்க முடியாது சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் உங்களுக்கு தரேன் இன்றைக்கி. ஸோ இது பாருங்கள், கார் ரேப்ஸுங்கிறது கஸ்டமர்ஸோட கிராஃபிக்ஸ் நம்ம கார்லேயோ இல்லை இந்த ஹோர்டிங்ஸு வேனில், காரில், பஸ்ஸில் அந்த மாதிரி இதில் அட்டாச் பண்ணி கஸ்டமருக்கு சேல் பண்ணுவோம், அவ்வளோதான். இது பாருங்கள், இதுக்கெல்லாம் ஒரு $40 சார்ஜ் பண்ணுறாரு. கார் வெஹிக்கிளுக்கு 50 ஆர்டர் வந்திருக்கு இவருக்கு. இது பாருங்கள், இதெல்லாம் இவர் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஈஸியான சிம்பிளான டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்காக இங்கே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள். நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், நீங்கள் அதுலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது 1 by 1 உங்களுக்கு நான் காட்டுறேன். இதில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா பிக்கப் மோட்டார்ஸ். இது பாருங்கள், இது நீங்கள் இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாம் 5 டெம்ப்ளேட்ஸும் இதுக்குள்ளே இருக்குது சிங்கிள் ஃபைலாக. நீங்கள் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு பிக்கப் மார்க் எப்படி பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் எதுவுமே பயப்பட வேண்டியதில்லை. இவ்வளோ இது லேயர் பை லேயராக பிரிச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்க்க வேண்டாம், இது கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ இது பாருங்கள், இது மார்க்அப் ஹூடு. இது டபுள் கிளிக், நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மார்க்அப் மாதிரி இது டபுள் கிளிக் பண்ணி இது ஓப்பன் ஆகும் பாருங்கள். பேக்ரவுண்டு ரெட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் ஒயிட்ல இது பாருங்கள், பின்னாடி பேக்ரவுண்ட் ரெட்டு, பேர் என் பேர் போட்டிருக்கேன். ஸோ இது முன்னாடி ஹூட் வருது இல்லையா, காரோடது, வேனோடது இது. ஸோ இதே நீங்கள் பின்னாடியோட பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மாதிரி ஃபில். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இது. ஸோ இது பாருங்கள், இந்த கலர் ஆயிடுச்சுங்களா. கலர் ஆனதுக்கப்புறம் இங்கே போய் கண்ட்ரோல் ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்கன்னா ஏற்கனவே ரெட் இருந்தது, இப்போ பாருங்கள் பர்பிளாக இந்த கலர் மாறி. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வேணால் நீங்கள் டெக்ஸ்ட்டும் மாற்றிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் மாற்றிட்டு இங்கேருந்து சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் இங்கே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதே மாதிரி இது ரூஃபுக்கு இந்த மேலே வருது இல்லைங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், இது ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இது நம்ம ரெட் ஃபில் பண்ணி நீங்கள் டெக்ஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு டிசைனிங் நீங்கள் இது மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். இந்த வீடியோ வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணலாம், உங்களுக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல மேலே ஹூடில் ஒயிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டும் வந்துடும். இது மோஸ்ட்டாக நம்ம கலராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை நமக்கு தேவையில்லை, நான் டெலிட் பண்ணிடுறேன். அதே மாதிரி இது நான் பேக்ரவுண்ட் பிளாக் வச்சுக்கிறேன். மறுபடியும் போய் சேவ். ஸோ இங்கே பாருங்கள், மேலே பிளாக் ஆகிடுச்சிங்களா. அதே மாதிரி தான் ஒரு லேயர் பை லேயர். ஸோ இது சைடு பாருங்கள், சைடு இதை டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இது நீங்கள் இங்கேருந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ உங்களுக்கு. இது
ஸோ இது நீங்கள் டைப் பண்ணுறீங்க, மறுபடியும் போய் இங்கே சேவ் பண்ணுங்க. சரி, ஸோ இந்த டெக்ஸ்ட் எல்லாம் இங்கே வந்து பாருங்கள், 5 gigs ஆர்டர் ஆஃப் எக்ஸ்க்ளூசிவிட்டிஸ். இது கஸ்டமர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதெல்லாம் இங்கே வந்துடும். புரியுதுங்களா? இது நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு கஸ்டமர் வந்து மொத்தம் ஒரு சிங்கிள் ஃபோட்டோவாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன். ஒரு நிமிஷம். ஸோ இந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்களேன், செலக்ட் ஆலில் போய் காப்பி பண்ணுற இது காப்பி பண்ணி, ஸோ இது சைடு வருது இல்லைங்களா, சைடு வருது. இந்த இடத்துல நீங்கள் வந்து எடிட்டு பேஸ்ட்டு, ஸோ அந்த ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் ஆகிடும். கஸ்டமர் உங்களுக்கு ஒரு இது அனுப்புவாங்க இல்லையா, இமேஜ், அவங்களுக்கு அதுதான் வந்து அந்த வேனில் வேண்டியது இருக்கும். ஸோ இது நீங்கள் இந்த காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிங்கன்னா இந்த இமேஜ் வந்து சைடில் ஆட் ஆகிடும், பார்த்தீங்களா? ஸோ இது சிம்பிளான ஒரு கிக்கு. நீங்கள் இதில் எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் கூட மாற்ற தேவையில்லை. ஸோ இதுதான் பேசிக்காக வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து இங்கே பேக்ரவுண்ட் கலர் மாற்றுறீங்க, இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணா என்ன டெக்ஸ்ட்டோ டெக்ஸ்ட் இங்கே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே கஸ்டமர் இமேஜ் வேணுன்னா நீங்கள் அதுவும் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிங்கன்னா நான் இது ஷார்ட் கீஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், அதனால நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ இது சேவ் பண்ணிங்கன்னா இதுவும் ஃப்ரண்ட்டில் வந்துடும் பாருங்கள். இது பார்த்தீங்களா, ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ கஸ்டமருக்கு என்ன இமேஜ் தராங்களோ அது வந்து நீங்கள் இங்கே டைரெக்டாக காப்பி பேஸ்ட் வேலை தான் இது. இதெல்லாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணி இது கஸ்டமருக்கு அனுப்பிக்கலாம். இது ஒரு கிக் ஆயிடுச்சுங்களா. அதே மாதிரி இது வந்து சிம்பிள் பேசிக் கான்செப்ட். அதே மாதிரி வந்து இது பாருங்கள், காரோடதும் இருக்குது. ஸோ இது ஆல்ரெடி நான் எடிட் பண்ணியிருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான். இது பாருங்கள், இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் மாற்றிக்கலாம், இல்லை அதே மாதிரி அந்த கஸ்டமர் கொடுத்துருந்தாருன்னா எடிட்டில் போய் அந்த லோகோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து உங்களுக்கு இதெல்லாம் வேணால் நீங்கள் டிலீட் பண்ணலாம். அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த லேயர் இருக்கு இல்லையா, இப்போ நான் லோகோ செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது ட்ராக் பண்ணி நீங்கள் மேலே டாப்பில் கொண்டு போனீங்கன்னா அது எல்லாத்துக்கும் மேலே வந்துடும். ஸோ இது நீங்கள் டிலீட்டும் பண்ண தேவையில்லை, கீழே இருக்கிற லேயர்ஸ் அப்படியே இருக்கும். உங்களுக்கு கஸ்டமர் கொடுத்த இதுவும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி இது கொஞ்சம் பெருசு பண்ணோன்னா எடிட்டில் போய் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், ஓகே, ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதே மாதிரி இது நீங்கள் பெருசு பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பெருசாயிரும். அதுக்கப்புறம் என்ட்ரு கிளிக் பண்ணிங்கன்னா இது செலக்ட் ஆயிரும். அதே மாதிரி கண்ட்ரோல் ஃபைலில் போய் சேவ் பண்ணிங்கன்னா இது பாருங்கள் இந்த இடத்துல வந்துடும். அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது எந்த இடத்துல வருது, ஸோ இந்த மாதிரி சரி. ஸோ இது இடம் மாறிடும், பார்த்தீங்களா? இது சிம்பிள். இது கார். இதே வந்து நீங்கள் காருக்கு வந்து பேக்ரவுண்ட் மாற்ற சொன்னாங்கன்னா நீங்கள் அதுவும் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்டில் வந்துட்டு நம்ம எது ஒன்று மவுண்டைன் வால்பேப்பர் செலக்ட் பண்ணியிருக்கோம், இது காப்பி பண்ணிவிட்டு அதே மாதிரி எடிட்டு பேஸ்ட். நான் இங்கேருந்து காப்பி பண்ணிட்டேன் இல்லையா, இந்த இமேஜ் காப்பி பண்ணி இந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இது நீங்கள் வந்து மேட்ச் பண்ணிக்கலாம் எப்படினாலும். இது பாருங்கள், இது நீங்கள் அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி பெருசு பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் பின்னாடி ப்ளர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து கிக் கிரியேட் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது பாருங்கள், இப்போ இதில் பண்ணக்கூடியது ஒன்றே இந்த பாடி ஆர்ட்டுங்கிற லேயரில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இது புதுசில் ஓப்பன் ஆகும். இது எல்லாம் வந்து உங்கள்கிட்ட ஃபோட்டோஷாப் இல்லைன்னா எப்படி பண்ணலாங்கிறதும் நான் சொல்கிறேன். ஆனால் ப்ரொசீஜர் இது ஒன்று தான். உங்களுக்கு வேணால் இந்த வீடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறக்கும் நான் எப்படின்னு உங்களுக்கு சொல்கிறேன் நான் எண்டில். ஏன்னா இது டிசைன் ஐடியா இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணாலே நீங்கள் போகுது. இதில் எதுவுமே வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி நான் இதில் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான். இது முடிஞ்சுங்களா? இது அதே மாதிரி இது சேவ் பண்ணிவிட்டு கஸ்டமருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சேவ் பண்ண மாட்டேன். ஸோ அதே மாதிரி ஒரு லேயராக இது பாருங்கள். அதே மாதிரி வேன் இருக்குது. வேனில் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் எதுவும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ரிப்ளேஸ் என்ன போட்டிருக்கோ அது மட்டும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். மற்ற எதுவுமே இதெல்லாம் வந்து நீங்கள் எதுவுமே எடிட் பண்ணுறதுக்கு தேவையே இல்லை, சரிங்களா? இது பேக்ரவுண்டு உங்களுக்கு வேணும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, பேக்ரவுண்ட்லேயே செலக்ட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி காப்பி பண்ணியிருக்கேன், அதை தான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிற பாருங்க. அதே தான் இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ கஸ்டமர் உங்களுக்கு ஏதாச்சும் பேக்ரவுண்டு அழகாக இந்த மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா நீங்கள் இதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா தேவைப்படாது. ஸோ இது பாருங்கள்,
இதுலேயும் அதே மாதிரி தான். இது சைடில் வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் கஸ்டமரோட இமேஜ். அதே மாதிரி வந்து ஃப்ரண்ட்டில் நான் இது வச்சுருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் இது வந்திருக்கு, சைடில் நான் இது வச்சுருக்கனால இது இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் இது கொஞ்சம் அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இது வந்து இந்த எண்டில் கொண்டு வந்துட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா பாருங்க அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் என்ன லேயர் எடிட் பண்ண எழுதியிருக்கீங்களோ அது மட்டும் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணி கஸ்டமர் கொடுக்குற இமேஜ் அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த சைஸ் பண்ணுறது டிரான்ஸ்ஃபார்மில் போய் நீங்கள் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பாருங்கள், இது வந்து டிசைன் இங்கே வரும்போது டபுள் கிளிக் கொடுங்க, இது இங்கே வந்திருக்கு. நீங்கள் என்ன வேணாலும் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் இமேஜ் வேணும்னா அதே தான். எடிட் கஸ்டமரோட லோகோ அந்த இமேஜ் இங்கே ஓப்பன் பண்ணுறீங்க, செலக்ட் ஆலில் போய் அந்த இமேஜ் காப்பி பண்ணிவிட்டு, நான் ஆல்ரெடி இந்த இமேஜ் காப்பி பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இதே நான் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். இதை பேஸ்ட் பண்ணியாச்சு. இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கஸ்டமரோட இமேஜ் வரும். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போய் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல சேஞ்ச் ஆயிடும், பார்த்தீங்களா? ஸோ இது இவ்வளோ சிம்பிளான விஷயம். இது நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற கஸ்டமர் என்ன பேர் கொடுக்குறாங்களோ அது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமர் என்ன இமேஜ் கொடுக்குறாங்களோ அது இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் கலரும் மாற்றிக்கலாம். இந்த வண்டியோட பார்த்தீங்களா, இது கலர் வந்து ஃபுல்லாக மாறுது. ஸோ இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் நீங்கள் ஒரு கிக் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக அவருக்கு நீங்கள் இவங்களோட நீங்கள் அட்வான்ஸாக இருக்கணும்னு இவங்க பாருங்கள், ஒரே ஒரு கிக் தான் கிரியேட் பண்ணுறாரு இவர். எது பர்டிகுலர் கார் மட்டும்தான் இவர். நீங்கள் வந்து காரு, வேனு, பஸ்ஸு அந்த மாதிரி இது மூணுமே வந்து கிளப் பண்ணி சிங்கிள் கிக்காக வந்து இதோட பேஸ் ப்ரைஸில் வந்து நீங்கள் பெஸ்ட்டில் ஆஃபர் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நான் இது வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இந்த டூல் இல்லைன்னா எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வெப்சைட் இருக்குது. இதுதான் photopia.com. இதில் நீங்கள் பண்ணக்கூடியது, நான் இது நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி 5 லேயர்ஸ் வரும். 5 லேயர்ஸ்க்கு அப்புறம் அதே தான் இங்கேருந்து ஓப்பன் பண்ணி ஃபுட் ட்ரக் ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது பிஎஸ்டி ஃபைல்ஸ் இதில் ஓப்பன் ஆகுது. ஸோ இதே மாதிரி டபுள் கிளிக் கொடுத்தீங்கன்னா இது இங்கே ஓப்பன் ஆகும். நீங்கள் லேயர்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் இதை ஹைட் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி ஒரு இமேஜ் இருந்துச்சு, அது போயிருக்கும். ஸோ இது உங்களுக்கு இந்த டூல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது உங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு ஏதாவது யூஸ் பண்ணி கிக்ஸ் லான்ச் பண்ணுங்கள். கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கிக்ஸ் ரேங்க் பண்ணுறதுக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இது புது கேட்டகரி. நீங்கள் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் சேல்ஸ் வரும். இனிஷியலாக உங்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூஸ் வர்ற வரைக்கும் தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஆர்டர்ஸ் ரெகுலராக வந்துடும். ஏன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவ்யூஸ் இருக்கோ, உங்களோட செல்லர் ரேட்டிங் என்ன இருக்கோ அது தகுந்தாப்புலேயே உங்களுக்கு வந்து ரேங்கிங் வரும் ஃபைவரில். ஸோ இன்னைக்கோட வீடியோ நான் இவ்வளோ தான் ஷார்ட்டாக வைக்கணும்னு இருந்தேன். இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், லான்ச் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் முடிஞ்சால் எப்படி நான் வந்து கிக்கை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி லான்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இட் ஹெல்ப்ஸ் வித் யுவர் ரேங்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ என்கிட்ட டூல் இல்லை, நிறைய எக்ஸ்கியூஸ் தரீங்க ப்ரோ. தயவு செஞ்சு அந்த எக்ஸ்கியூஸ்லாம் கொடுக்காதீங்க. உங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணணும்னா தயவு செஞ்சு பண்ணியே ஆகணும். நீங்கள் வேறு வழி இல்லை. நீங்கள் எக்ஸ்கியூஸ் கொடுத்தது நீ என்ன ஏமாத்துறதுல உங்களையே நீங்கள் ஏமாத்திக்கிறீங்க. ஸோ தயவு செஞ்சு ஆக்ஷன் எடுங்க. நீங்கள் இதில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே நான் டெய்லி ஒரு மெத்தடை பார்த்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். அது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த ஒரு ஹார்மும் கிடையாது. உங்களோட மைண்ட் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால தான் வந்து நான் நிறைய மெத்தட்ஸ் இன்னும் உங்களுக்கு காட்டுறதில்ல. நீங்கள் ஒன்று மர்ச் பை அமேசானில் சைன் அப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஃபைவர் ஃபாலோ பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வந்துட்டு ஒரு அளவுக்கு ஒரு இன்கம் வர ஆரம்பிச்சதுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு மெத்தட் ஸ்கேல் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, ப்ரோ வேறு மெத்தடு. நான் இந்த மாதிரி கேட்குற ஆளுகள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், நான் என்ன தான் உங்களுக்கு மெத்தட் சொன்னாலும் ப்ரோ நீங்கள் ஆக்ஷன் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது இல்லை. ஸோ நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மறுபடியும் இப்போ நான் வேறு மெத்தட் ஒன்று காமிச்சேன்ல, அதில் எல்லாம் வந்து அதுக்கு பின்னாடியே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்து எதுவுமே நல்லது பண்ணாது உங்களுக்கு. அதுக்கு நீங்கள் வேறு ஏதோ வந்து பண்ணிட்டு போகலாம். நீங்கள் ஒரு ஜாப் ஜாயின் பண்ணலாம் அதுக்கு. ஏன்னா இதில் வந்து கண்டிப்பாக ஆக்ஷன் வேணும் ப்ரோ. நீங்கள் வந்து சும்மா பார்த்துட்டு இது ஆக மாட்டேங்குது, இது ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணுற ஆக மாட்டேங்குதுன்னா அப்புறம் இவங்களே எப்படி பண்ணுறாங்க? இவங்களும் ஆரம்பிச்சது 0லேருந்து தானே ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் மைண்டை வந்து கிளியராக வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் கொஞ்சம் கொடுங்க.
இது பார்ட் டைமு, இது எடுத்து பண்ணலாம் இனிஷியலாக. ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்சம் காலேஜ் இருக்கும், நிறைய பேருக்கு ஜாப் இருக்கும். ஆனால் உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த கேம்ஸு, கம்ப்யூட்டர் கேம்ஸு, மொபைலு, சோஷியல் மீடியா அதெல்லாம் தவிர்த்து கொஞ்சம் இதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினா ரொம்ப ரொம்ப டைம் தேவையில்லை. இதில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் டெய்லி உங்களால் எவ்வளோ முடியுதோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரஸ் ஆகும். நீங்களே வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் ஒன்று ஒன்று. இது பாருங்க, இது கார் ரேப்ஸ், இதுக்கும் உங்களுக்கு நான் டெம்ப்ளேட் ஷேர் பண்ணிட்டேன். ஏற்கனவே வந்து மார்க்அப்ஸ்க்கு நிறைய டெம்ப்ளேட் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி வந்து இந்த மர்ச்சோட சைன் அப் ப்ராசஸில் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு தெரியாது. நான் இது எப்படி என்னால் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது, ஏன்னா அந்த பட்டு தான் நானும் பழகியிருக்கேன். நான் பேசிக்லேருந்து ஆரம்பித்து எல்லா விஷயத்தையும் நானே தெரிஞ்சுக்கிட்டு நிறைய இடத்துல வந்து படிச்சுட்டு கொஸ்டின்ஸ் கேட்டு நிறைய ஃபாரம்ஸ்லேயும் ஆக்டிவ் இருந்தேன். ஸோ அதில் தான் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. நான் எக்ஸ்பர்ட்னு சொல்ல மாட்டேன், நானும் இன்னும் பழகிட்டு தான் இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு நீ ஆக்ஷன் எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். யாருக்கோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணாலும் நான் சந்தோஷப்படுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஷாப் இல்லாதவங்க நண்பர்களே, ஃபோட்டோபி இது யூஸ் பண்ணியாவது பண்ணுங்க. என்கிட்ட டூல் இல்லை, என்கிட்ட அது இல்லைன்னு தயவு செஞ்சு எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க. என்னோட இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, என்னோட யூடியூப், என்னோட ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய பேர் கொஸ்டின்ஸ் போடுறீங்க, ப்ரோ என்கிட்ட டூல் இல்லை, என்கிட்ட இது இல்லைன்னு. ஸோ இதுக்கு மேலே இது வந்து ஃபோட்டோஷாப்புக்கு ஆல்டர்னேட்டு. நான் இது வரைக்கும் யாரும் இது ஷேர் பண்ணி பார்த்தது இல்லை. இது வந்து இன்ட்ரெஸ்ட், இது எனக்கே வந்து அவ்வளோ பிடிச்சிருக்கு இந்த டூல். ஏன்னா ஃபோட்டோஷாப்போட ஈக்குவலுக்கு இந்த டூல் இருக்குது. உங்களுக்கு பிஹெச்டி எல்லாம் எதுவுமே எடிட் ஆகாது ஆன்லைனில். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக உங்களுக்கு எடிட் ஆகுது. நீங்கள் சேவ் பண்ணுறது அதே மாதிரி தான். இங்கேருந்து நீங்கள் பிஎன்ஜியை டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை எஸ்விஜியை டவுன்லோட் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பிக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ குட் டே. பீஸ்.